மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வைகோ புதுடில்லியில் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அவர் கைது செய்யப்பட்டார். மக்களவை வீதியூடாக இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங்கின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தை நோக்கி எதிர்ப்பு பேரணி ஒன்றை முன்னெடுத்திருந்த போது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வைகோ கைது செய்யப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வைகோவுடன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சுமார் 70 ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை தமிழக முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியின் தலைமையில் சென்னையில் எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சன் செய்தி வெளியிட்டுள்ளது. இதில் மு க ஸ்டாலின், தொல் திருமாவளவன், கனிமொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்ததாக சன் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஆந்திர மாநிலம் திருப்பதியில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்க சென்றவர்கள் புத்தூரில் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர். இதுவேளை சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரகத்தை முற்றுகையிட சென்ற சிலரும் தடுத்து நிறுத்தப்பட்டதாக சன் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சென்னை மத்திய ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டத்தை முன்னெடுத்த தமிழ்நாடு இந்து மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு இளைஞர் கழகத்தினரையும் போலீசார் கைது செய்துள்ளனர்.